சார், இன்று அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? பார்ப்பனர்களை ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது பார்ப்பனர்களை மட்டுமே உறுப்பினராக கொண்ட இயக்கம். தேசிய கொடியை ஏற்றியதே இல்லை, இப்பொழுதுதான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. இன்றைய அரசியலை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் சார். இன்று அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எல்லாம் கடுமையாக விமர்சிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அம்பேத்கரை பொறுத்தவரை நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் பழிவாங்கப்பட்டவர். இந்தியாவினுடைய சட்டங்களை சட்ட வல்லுநர்களோடு இறுதி வடிவம் விவாதத்திற்கு பிறகு பல சட்டங்களை உருவாக்கி தந்தவர். அன்று அமைக்கப்பட்ட இந்த சட்ட குழுக்கள் அத்தனையுமே இந்த இந்திய அரசியல் சாசன சட்ட நிர்ணய சபையால் விவாதிக்கப்பட்டு இன்று பல சட்டங்கள் அரசியல் சாசன சட்டத்தில் இடம்பெறுவதற்கு அம்பேத்கர் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பின்பும் காடா விளக்கில், மண்ணெண்ணெய் விளக்கில், நீங்கள் மின்சாரம் அவருடைய வீட்டுக்கு இணைப்பு கொடுக்கப்படாததற்கு பின்பு தாழ்த்தப்பட்ட, அதாவது எஸ்சி எஸ்டி மக்களுக்கான உரிமைகள் இன்று வரை கிடைக்கப்படவில்லை என்பதை உரக்கச் சொன்னவர் அம்பேத்கர். ஆனால் இன்று இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கங்கள் அம்பேத்கருக்கு எதிராக, அம்பேத்கருடைய சிந்தனைகளுக்கு எதிராக சனாதனத்தை மட்டுமே பிடித்து கொண்டு அரசியல் செய்கிற அரசியல் சாசன சட்டத்தை நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள். ஓகே, இதுதான் இப்போ அம்பேத்கருடைய தத்துவங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு காங்கிரஸ் கூட தவறிவிட்டது. அம்பேத்கருடைய சிஷ்யர்களாக இருக்கக்கூடிய ராம்விலாஸ் மகன் சரண் பஸ்வான், மாயாவதி, அத்வாலே போன்றவர்களை அம்பேத்கரை விட்டு வெகு தூரம் விலகிவிட்டார்கள். அது இப்போ இன்னைக்கு கூட பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் பக்கத்தில் சொல்லியிருக்காரு, இது மாதிரி காங்கிரஸ் நாடகம் ஆடுது. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா கொடுக்காம தடுத்ததும் காங்கிரஸ் தான், 2 முறை தேர்தலில் தோக்கடித்ததும் காங்கிரஸ் தான். இன்றைக்கி அதை வெளிச்சம் போட்டு அமித்ஷா அவர்கள் காட்டுறதுனால அவங்க இதை மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ் பக்கத்தில் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது சனாதனத்தை, சாதிய வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிப்பது காங்கிரஸில் உள்ள பார்ப்பனர்களை ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்பது பார்ப்பனர்களை மட்டுமே உறுப்பினராக கொண்ட இயக்கம். அது எப்போ பார்ப்பனர் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக்குறார்கள் என்றால், காந்தியுடைய மரணத்திற்கு பிறகு கோட்சே குற்றவாளி என்று அடையாளம் காட்டப்பட்ட பிறகுதான் மற்றவர்களும் ஆர்எஸ்எஸ் இணையலாம். அதே போல் அகன்ற இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இப்படி பல நாடுகளை இந்திய வரைபடத்தில் இணைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த நாடுகளெல்லாம் மீண்டும் ஒருங்கிணைத்த பிறகுதான் குடியரசு தின சுதந்திர விழாவை கொண்டாடுவோம் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கை. இது வரைக்கும் தேசிய கொடியை ஏற்றியதே இல்லை, இப்பொழுதுதான் ஏற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி என்பது நீங்கள் பெரியார் சொல்லுகிற பார்ப்பனர்கள், படித்தவர்கள், பணக்காரர்கள், பதவிக்காரர்கள், இத்தனை பேரும் தான் ஆர்எஸ்எஸ் சனாதன ஆட்கள். இவங்க பூரா காங்கிரஸில் இருக்கான், பிஜேபியில் இருக்கான், எல்லா கட்சியிலும் இருக்கான். அப்போது அம்பேத்கரை எதிர்ப்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபி மட்டும் இல்லை, காங்கிரஸில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய படித்தவர்கள், காங்கிரஸில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள், அன்றைக்கி கார்பரேட்னு சொல்ல தெரியல, இத்தனை பேரும் தான் அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள்.